வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன், இணைந்து பயன்பெறுங்கள். முக்கியமான அறிவிப்பு: வங்கி ஏல சொத்துக்களை வாங்கி விற்பனை செய்து லாபம் ஈட்ட நீங்கள் தயாராக இருக்குன்னா அப்படின்னா என்னை உடனே அழைக்கலாம். 8122414652 81224146. சேனல் பார்ட்னர்ஸ் தேவை, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகள் அணைக்கவும். 8122414652. சொத்து விவரங்கள் வேணும், இருப்பிட லொக்கேஷன் எங்கே இருக்குது, வங்கி கடன் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாங்கி தரணும், இந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை அழைக்கலாம். 8122414652. இதில் வந்து தொடர் எண்ணா வரிசை எண், அதாவது சீரியல் நம்பர் 2288, பிஎல்ஓடி பிளாட், மனை எண் 39, விஎஸ்ஆர் நகர், கொடித்தண்டலம் கிராமம், மதுராந்தகம், காஞ்சிபுரம் மாவட்டம் 603111. பின்கோடு. நிலம் லேண்ட் ஏரியா ஏலத்துக்கு வந்திருக்கு. 16,40,000 பேங்க் கோட் பண்ணிக்க ப்ரைஸு. இதில் இஎம்டி முன்பணம் சொல்லுவாங்க, 1,64,000. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இடத்துல கலந்துக்கணுன்னா பேங்க் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு, அதில் நீங்கள் 10% முன்னதாகவே அந்த பேங்க்குக்கு செலுத்தணும். வேற யார் கையிலையும் கொடுக்கக்கூடாது. அந்த பேங்க்குக்கு நீங்கள் செலுத்தினா தான் அவங்க உங்களுக்கு இதில் டாக்குமெண்ட்ஸ் தருவாங்க, நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். அதனால் 10% நீங்கள் கட்டணும். இதில் சொத்தை பார்வையிடும் நாள்னு அர்த்தம். அதாவது 4/6/2026 வந்து பேங்க் உங்களை திறந்து காமிப்பாங்க. நீங்கள் அதனால் அந்த நாளில் உங்களால் பார்க்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் பேங்க்லேருந்து சாவி வாங்கிட்டு உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். ஏழாம் நாள் வந்து 16/6/2026 ஜூன் மாதம். சாவி பேங்க்கில் இல்லை. அதாவது இந்த வீடியோவில் வந்து நிறைய முன்னால் போட்ட வீடியோலாம் சாவி பேங்க்கில் இருக்குன்னு நிறைய ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து சாவி வந்து பேங்க்கில் இல்லை. சரி, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, சாவி பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அந்த இதில் யாருமே வசிக்கலைன்னு அர்த்தம், யாருமே குடியிருக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா இம்மீடியட்டாக குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சாவி வங்கியில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் வந்து யாராவது குடியிருக்கலாம், ஓனர் இருக்கலாம், இல்லது வாடகைதாரர் இருக்கலாம், இல்லை லீஸ் ஹோல்டர் இருக்கலாம். ஸோ பேங்க் வந்து அவங்கள வெளியே அனுப்பிட்டு சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு டைம் பீரியடு சொல்ல முடியாது. ஓகேவா? இதுதாங்க வித்தியாசம். வரிசை எண் 2283 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. அடுக்குமாடி எண் வந்து F3, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கங்கோத்ரி அப்பார்ட்மெண்ட். ஓகேவா? இது இப்போ டோர் நம்பர் வந்து அடுக்குமாடி எண் இல்லைங்க, இது வந்து டோர் நம்பருங்க. டோர் நம்பர் வந்து 11/111 செம்மொழி தெரு, வெங்கடேஸ்வர நகர், பெருங்களத்தூர், சென்னை 48. பேங்க் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் 20,40,000. பார்வையிடும் நாள் வந்து 5/6. சாவி பேங்க்கில் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சீரியல் நம்பர் 2284 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க. அடுக்குமாடி எண் வந்து S1, செகண்ட் ஃப்ளோர், கங்கோத்ரி அப்பார்ட்மெண்ட்டு, 111 செம்மொழி தெரு, வெங்கடேஸ்வரா நகர், பெருங்களத்தூர், சென்னை 63. சாவி பேங்க்கில் இல்லை. ஏழ நாள் வந்து 16 ஜூன். வரிசை எண் வந்து 2285 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. அடுக்குமாடி எண் வந்து 3N, 4வது தளம், 4th ஃப்ளோர், பிளாக் எண் வந்து 26, அஸ்வினி அமான்யா அந்த அப்பார்ட்மெண்ட்டு பேர், நெல்லிக்குப்பம் மெயின் ரோட்டில் இருக்குது, சென்னை. பின்கோடு வந்து 603102. பேங்க் கோட் பண்ணிக்க ப்ரைஸு 15,60,000. பேங்க் ஏழை இடும் நாள் வந்து 16 ஜூன். சாவி பேங்க்கில் இல்லை. 2286 வரிசை எண், கதவு டோர் நம்பர் வந்து 33, வெங்கடேஸ்வரா நகர், 3வது தெரு, கொடுங்கையூர், சென்னை 600118. வீடுங்க, ஆரம்ப வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. 1,33,50,000. ஏழ நாள் வந்து 16 ஜூன். சாவி வந்து வங்கியில் இல்லைங்க. வரிசை எண் 2287 பிளாட் நம்பர் வந்து 148, குமரன் நகர், அருங்கல் கிராமம், செங்கல்பட்டு தாலுகா, காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை 601301. லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. 6,90,000. ஏழ நாள் வந்து 16 ஜூன். சாவி வந்து பேங்க்கில் இல்லைங்க. உங்களுக்கு வாங்கி தர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிங்க, இதில் வந்து லேண்டுக்கு எதுக்குங்க சாவி அப்படின்னா, அதாவது பேங்க் வந்து அதாவது அடையாளபூர்வமாக பொசிஷன் எடுத்துட்டாங்க. அந்த பொசிஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு சட்டப்பூர்வமாக தரணும். அதனால தான் நான் பேங்க்கில் சாவி இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம்.
வரிசை எண் வந்து 2288 நிலம் மற்றும் கட்டடம்னா வீடு, சீதனஞ்சேரி கிராமம், உத்திரமேரூர் தாலுகா, காஞ்சிபுரம் மாவட்டம். லேண்ட் வந்து 1636 சதுரடி. வங்கி கோட்பணிக்க பிரைஸு 14,20,000. ஏல அது 10,000 10,000 அதிகரித்து நீங்கள் கேட்கணும். ஏல நாள் வந்து 15 ஜூன். ஓகேவா? சாவி பேங்க்ல இல்ல. வரிசை எண் வந்து 2289. மனை எண் வந்து 54, ஆரம்பாக்கம் கிராமம், கும்மிடிப்பூண்டி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். லேண்டு வந்து 1076 சதுரடி. வங்கி கோட்பணிக்க பிரைஸு 10,98,000. 10,000 10,000 அதிகப்படுத்தி கேட்கணும். ஏல நாள் வந்து 15 ஜூன். இஎம்டி செலுத்துறதுக்கு 12 ஜூன். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஏல நாள் வந்து 15 ஜூன். சாவி வங்கியில் இல்லை. வரிசை எண் வந்து 2290. நிலம் மற்றும் கட்டிடம்னா வீடு, பொன்னேரி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். 1313 சதுரடி. வங்கி கோட்பணிக்க பிரைஸ் 2,63,000. ஏலம் தேதி வந்து 15 ஜூன். சாவி பேங்க்ல இல்லைங்க. 2291 வரிசை எண். கதவு எண் வந்து 246, அம்பேத்கர் தெரு, கீழ் நெடுங்கல் கிராமம், பள்ளிப்பட்டு தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். 1345 சதுரடி. வங்கி கோட்பணிக்க பிரைஸு 3,51,000. ஏல நாள் வந்து 15 ஜூன். சாவி வந்து வங்கியில் இல்லைங்க. வரிசை எண் வந்து 2292. நிலம் ஏலத்துக்கு வந்திருங்க. நில அளவு வந்து 980 சதுரடி. நெய்தவாயல் கிராமம், பொன்னேரி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். 2,26,000. ஏல நாள் வந்து 15 ஜூன். சாவி வங்கியில் இல்லை. வரிசை எண் வந்து 2293. மனை எண் வந்து 10, மாணிக்கம்மாள் நகர், கபுல கண்டிகை கிராமம், திருத்தணி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. 584 சதுரடி. 2,92,000. ஏல நாள் வந்து 15 ஜூனுங்க. சாவி பேங்க்ல இல்லை. தொடர் எண் வந்து 2294. பல்வேறு மனைகள் பேரம்பாக்கத்தில் இருக்குங்க. பேரம்பாக்கத்தில் 1368 சதுரடி. கிளாம்பாக்கத்தில் 1076 சதுரடி. பேரத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1362 சதுரடி. பேரம்பாக்கம் வந்து 17,86,000. கிளாம்பாக்கம் வந்து 5,38,000. பேரத்தூர் வந்து 8,18,000ங்க. ஏல நாள் வந்து 15 ஜூன். சாவி வங்கியில் இல்லை. வரிசை எண் வந்து 2295. மனை எண் 98, புதூர் கிராமம், கும்மிடிப்பூண்டி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். லேண்டு வந்து 1076 சதுரடி. வங்கி கோட்பணிக்க பிரைஸ் வந்து 10,71,000. ஏல நாள் வந்து 15 ஜூன். சாவி வங்கியில் இல்லைங்க. 2296. மனை எண் வந்து 99, கேவிடி டவுன்ஷிப், வடபெரும்பாக்கம், பொன்னேரி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. 645.84 சதுரடி, அதாவது 60 சதுர மீட்டர். கட்டிட பரப்பளவு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ். கிரவுண்ட் தரைத்தளம், முதல் தளம், இரண்டாவது தளம், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். பேங்க் கோட்பணிக்க ப்ரைஸ் வந்து 46,75,000. ஏல தேதி வந்து 4 ஜூன். சாவி வங்கியில் இல்லைங்க. வரிசை எண் வந்து 2297. அடுக்குமாடி. அடுக்குமாடி எண் வந்து F3, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எண் வந்து 11, ஸ்ரீ சாய் அவென்யூ, குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை 69, டோர் நம்பர். ஆரம்ப விலை வந்து 19,30,000. ஏல நாள் வந்து 16 ஜூன். சாவி வங்கியில் உள்ளது. அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக குடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வரிசை எண் வந்து 2298. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. அடுக்குமாடி எண் வந்து K 510, 5வது ஃப்ளோரு, பிளாக் K, அமர் பிரகாஷ் டெம்பிள் வேஸ் ஃபேஸ், குன்றத்தூர் மெயின் ரோடு, திருமுடிவாக்கம், சென்னை 44. ஆரம்ப பேங்க் கோட்பணிக்க பிரைஸ் 22,80,000. சாவி பேங்க்கில் இருக்குங்க. யாரும் இல்லை. அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக குடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏல நாள் வந்து 16 ஜூன். சொத்து விவரங்கள், இருப்பிடம், லொக்கேஷன், வங்கி கடன்லாம் வேணும்னா நீங்கள் என்னை அழைக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். என்னை அழைக்கலாம். 8122244652, 8122244652. அல்லது என்னுடைய ஸ்டாஃபை கான்டாக்ட் பண்ணலாம். 8056000978, 8056000978. எங்களிடம் கடன் உதவி கிடைக்கும். இந்த இதில் நீங்கள் உங்களுடைய தேவையான ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து அதை என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு நான் முடிச்சு தரேன். ஓகேவா? சரி, வங்கி கடன் வேணுமோ ஏன்னா அப்படின்னாலும் அது நான் ஏற்பாடு பண்ணி தரேங்க. இல்லைங்க, எனக்கு ப்ராப்பர்ட்டி நான் வேறு இடத்துல வாங்கிடுவேன், எனக்கு வங்கி கடன் மட்டும் ஏற்பாடு பண்ணி தருவீங்களா அப்படின்னா அதுவும் நான் வங்கி கடன் மட்டும்னாலும் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்.
ஏன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேவையில்லாம இருக்கலாம், வங்கி கடன் தேவைப்படாம இருக்கலாம், இல்ல வங்கி சம்மந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இப்போதைக்கு இல்லாம இருக்கலாம். பிற்காலத்தில உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த நேரத்தில என் சேனல தேடி அலைய வேண்டாம், என் நம்பர தேடி அலைய வேண்டாம். அதனால மறக்காம இது பண்ணுங்க. 2வது நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போயிட்டுருக்கு, நாளைக்கு எதிர்காலத்தில நீங்க வாங்குனாலும் அத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரணம் நீங்க ஏன் லைக் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க லைக் பண்ணா தான், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும், நான் புதுசு புதுசா வீடியோஸ் போடும்போது, நீங்க லைக் பண்ணியிருந்தா கூகுள்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். அதனால தான் மறக்காம உங்கள நான் லைக் பண்ண சொல்றேன். உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை